ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. இதுல நம்ம கிராண்ட் லீக்ஸை வின் பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கு. அது எப்படி டீமை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது நியூ பாயிண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்து நிறைய நமக்கு டீம் கிரியேஷன் பண்றதுலயே ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல இப்போ இன்னொரு அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்லாம் என்ன ஸோ நம்ம மல்டிபிள் டீம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணணும், ஸோ மல்டிபிள் டீம் கிரியேட் பண்றதுக்கான எக்ஸ்ட்ரா கீஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல டெப்தா பார்ப்போம். நான் உங்கள் ஆல்பர்ட். வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். நம்ம மேட்சஸ் நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம். ஃபேண்டசி ஆப்ஸ்ல நம்ம நிறைய பிளே பண்ணிட்டு இருக்கோம். லைக் ட்ரீம் 11 மற்ற அதர் ஆப்ஸ் நம்ம பிளே பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இதுல நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ஏதோ சில லட்சங்களோ ஒரு கோடியோ அது மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃபை ஒரு மாதிரி டர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்மூத்தா போயிடலாங்கிற எண்ணங்களோட நிறைய பேர் வந்து இதுல பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து வின் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. சில பேர் ஸ்மால் லீக்ஸ்ல வின் பண்ணிட்டு ரெகுலரா டெய்லியும் ஒரு மாதிரியான அமௌண்ட்டை வின் பண்ணிட்டு இருந்தா போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே கிராண்ட் லீக்ஸ் அப்படிங்கிறப்போ கிராண்ட் லீக்ஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சில நுணுக்கங்கள் பாயிண்ட் சிஸ்டத்தை வச்சு எப்படி நம்ம டீமை கிரியேட் பண்ணலாம், தென் இந்த 20 டீமை கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடியே வந்து டெலிகிராம் குரூப் வந்து நம்ம வச்சிருக்கோம், டெலிகிராம் சேனல் வந்து வச்சிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கடைசி ½ ஹவர்ல, அதாவது டாஸ் போட்டதுல இருந்து அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் பிச் ரிப்போர்ட்ல இருந்து ஸ்மால் லீக்ஸ்க்கான டீம், மெகா கான்டெஸ்டுக்கான டிமோ டீம்ஸ், ஸோ அந்த ஸ்மால் லீக்ஸ்னா 2 பேர் 3 பேர் 4 பேர் கூட போட்டி போடுற அதுக்கான டீமும் கொடுத்துட்டு இருக்கோம். கிராண்ட் லீக்ஸ் அதை நம்ம சொல்ற மாதிரி மெகா கான்டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ டீம்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பார்க்குறப்போ அதுல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி நீங்க டீம் கிரியேட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற எல்லாருமே பிரைம் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன டீம் போறேன்னு அப்படியே ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சரி, அதை நீங்க அதுல இருந்து 1 or 2 பேர் சேஞ்ச் பண்ணி போட்டுட்டாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணுங்க. நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் இருக்கு, லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரக்டா பாயிண்ட்ஸ் வந்துருவோம். ஸோ மல்டிபிள் டீம்ஸ் போடுறதுங்கிறது ஒரு பிளஸ்ஸா நிறைய பேர் கேட்குறாங்க. மல்டிபிள் டீம்ஸ் அந்த பர்டிகுலர் டீம், ஏன்னா டாஸ் போறது 7 மணினா நமக்கு லைனப்ஸ் வர்றது எல்லாமே 7:10க்கு தான் வரும். கடைசி 20 நிமிஷம் 7:30 மணிக்கு மேட்ச்னா 20 நிமிஷத்துக்குள்ள 20 டீமை அந்த பிளேயிங் லெவல் வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி 20 டீமை கட்டி வச்சிருப்போம். அதில் இல்லாத பிளேயரை சேஞ்ச் பண்றதுக்கே நமக்கு போயிடுமே தவிர, எப்படி நம்மளால வந்து அந்த 20 நிமிஷத்துக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் செகண்ட் பேட்டிங் பார்த்து நம்மளால டீமை கிரியேட் பண்ண முடிஞ்சு நம்மளால வின் பண்ண முடியுமா அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமானது. ஸோ மினிமம் ஒரு 10 டீம் அப்படிங்கிறது நம்மளால பாசிபிள். 10 டீமே பாசிபிள் ஆனா அதுவும் கொஸ்டின் மாதிரி தான். ஆனா 20 டீம் மல்டிபிள் டீம்ஸ் போடுறப்ப மட்டும்தான் நம்மளால அந்த கிராண்ட் லீக்ஸ் உச்சத்தை தொடர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை அது கிரியேட் பண்ணும். ஏன்னா ஏதாவது ஒரு டீம்ல ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமான ஒரு பிளேயரை நம்ம கொடுத்து கேப்டனா கொடுக்குறப்ப, ஏன்னா மல்டிபிள் டீம்ஸ் ரிஸ்க் தான், ஏதோ நம்ம மாத்தி கொடுத்தாகணும். அப்படி கொடுக்குற பட்சத்துல தான் அது வந்து ஒரு நல்ல ரேங்க்ல வந்து நிற்கும். ஆனா அந்த 20 நிமிஷத்துக்குள்ள பாசிபிளா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் கிடையாது. அதுக்கான சொல்யூஷன்ஸ் நான் கடைசியா சொல்றேன். அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கு, அதை நான் கடைசியா சொல்றேன். இப்போ அந்த 20 டீமை கிரியேட் பண்றதுக்கான சில மெத்தட்ஸ், அது இல்லாம நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல என்ன கொண்டு வந்துட்டாங்க, நம்ம ஆல்ரெடி நிறைய நம்ம பார்த்துட்டோம். பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஃபேவரா நியூ பாயிண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. பவுலர்ஸை எடுக்கவே முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா ஒரு 20 ரன் அடிச்சாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்துருது. ஆனா ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தாலுமே 30 பாயிண்ட்ஸ் தான் வருது. அப்போ ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நம்மளால வந்து பேட்ஸ்மேன்ஸ் மேலதான் ஃபோக்கஸ் அதிகமா பண்ண முடியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சமயத்துல இப்போ ஒரு நியூ அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பவுலர்ஸ்க்கும் பாயிண்ட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்ன ஒரு விக்கெட் எடுத்தா 25 பாயிண்ட்ஸ் இருந்தது, இப்போ 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆகி 30 பாயிண்ட்ஸா மாறிடுச்சு. இது மூலியமா நமக்கு என்ன சொல்ல வராங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி பழைய பாயிண்ட்ஸ்ல ஒரு விக்கெட் எடுத்தா 25 பாயிண்ட்ஸ் வந்து அந்த டாட் பால், அந்த விக்கெட் எடுக்கிற பால் டாட் பாலா இருக்கும். அதுக்கு ஒரு பாயிண்ட் 26 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ 30 பாயிண்ட்ஸா கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால அந்த 5 பாயிண்ட்னால ஏதாவது விஷயம் இருக்குமானா கண்டிப்பா இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு கால்குலேட் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பேட்ஸ்மேன் ஒரு 30 ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அது 30 ரன் வந்து 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸா அல்லது 65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸா கன்வெர்ட் ஆயிடுது பேட்ஸ்மேன்ஸ். ஓகேங்களா? இப்போ அதுக்கு பழைய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல ஒரு பவுலர் 3 விக்கெட் வரைக்கும் எடுத்தாக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. 2 விக்கெட் எடுத்தா ஒரு விக்கெட் 26 பாயிண்ட், 2 விக்கெட் எடுத்தா 52 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்டோட 56 பாயிண்ட்ஸோட அவரோட வேல்யூ முடிஞ்சிருது. ஆனா இவர் ஒரு பேட்ஸ்மேன் வெறும் 30 ரன் அடிச்சு அது என்ன ஆயிடுதுன்னா 65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துடுது. ஸோ அப்படி வர்றதுனால பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஃபேவரா போயிட்டு இருந்தது. இப்போ அந்த 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வர்றதுனால 2 விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா அது 10 பாயிண்டா மாறிடுது. சப்போஸ் அந்த 2 விக்கெட்ல ஒரு விக்கெட் LBW முறையில் எடுத்தாங்கன்னா அதுக்கு 8 பாயிண்ட் கிடைச்சிருது.
ஒரு 5 டாட் பால் ஒரு 8 டாட் பால் போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு 8 பாயிண்ட்ஸ் இதாயிடுது. அப்போ பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஈக்குவலா ஒரு பேட்ஸ்மேன் 30 ரன் அடித்தால் என்ன ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருமோ அதை 2 விக்கெட் எடுத்தா இவருக்கு வந்து சாலிடா வர மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன ஆகுது, நான் முன்ன 20 ரன் அடிக்கிறவங்களால நம்ம ஃபேண்டசி டீம்ஸ்ல வந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப அது எல்லாம் கட் ஆகும். அந்த 20 to 25க்குள்ள அடிக்கிறவங்க எல்லாமே ஃபேண்டசி டீம்ல வர்றது வந்து இப்ப கொஞ்சம் கட் ஆகும். இப்போ ஈக்குவலா நமக்கு வந்து பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன்ஸ் 2 பேருக்கும் ஈக்குவலா வந்துருச்சு. பழையபடி நம்ம நார்மலா இதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேன்ஸ் பவுலர்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஈக்குவலா நம்ம டீமை கொண்டு போற மாதிரி இந்த முறையும் இனிமேல் இருந்தும் அந்த மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். பவுலர்ஸ்க்கும் இப்போ ஃபேவரா ஆகிட்டு இருக்கு. 2 விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கு அப்புறம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அந்த சொன்னீங்களா ஸ்டார்டிங்ல இந்த 20 டீமை நம்மளால அந்த டைம்குள்ள கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அது பாசிபிலிட்டிஸா இல்லை. ஆனா ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியும். என்ன பண்ண முடியும், 2 டீம்ல இருக்கக்கூடிய அந்த 22 பிளேயர் இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து 24 பிளேயர். நான் ஐபிஎலுக்கு மட்டும் சொல்றேன். ஐபிஎல் தவிர்த்து மற்ற மேட்சஸ்க்குலாம் போனீங்க அப்படின்னா அந்த 22 பிளேயர் தான். அந்த இம்பாக்ட் பிளேயர் ரோல்லாம் பெருசா இருக்காது. ஸோ அப்போ அந்த 22 பிளேயர் தான். அந்த 22 பிளேயர்ல இருந்து நம்மளால ஒரு 4 பேர்த்த கண்டிப்பா ஒமிட் பண்ண முடியும். இந்த 4 பேர் ஃபேண்டசி டீம்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால ஒமிட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் அவங்க வருவாங்க, மீதி மேட்சஸ் எல்லாமே அவங்க வரமாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மகேந்திர சிங் தோனி எடுத்துக்கலாமே. அவரோட டவுன் ரொம்ப டவுன் த ஆர்டர், ஓகேங்களா. அவர் எப்போவாவது தான் பேட்டிங்க்கு வர்றாரு. அப்போ அவர் நம்மளால ஒரு 10ல் 1 மேட்ச் 2 மேட்ச் தான் வருவாரு அப்படின்ட்டு அவரை நம்ம அந்த மேட்ச்ல இருந்து ஒமிட் பண்ண முடியும். இது மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ஸ் ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒரு 2 பேரோ 3 பேரோ எப்போவாவது தான் வருவாங்க, அந்த மேட்ச் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது அப்படின்ட்டு அவங்கள நம்மளால வந்து ஒமிட் பண்ண முடியும் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு 4 பேரையோ ஒரு 5 பேரையும் நம்மளால ஒமிட் பண்ண முடியும். இது நம்மளால பண்ண முடியும். அப்போ நம்மளால 2 டீம்ல இருந்து 22 பிளேயர்ல இருந்து ஒரு 17 பேரோ 18 பேரோ இவங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. இந்த 18 பிளேயர்ல இருந்து நான் வந்து டீமை வந்து கிரியேட் பண்ணணும். அதுல இருந்து மல்டிபிள் டீம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள அந்த 20 நிமிஷத்துக்குள்ள என்னால முடிய மாட்டேங்குது அப்படின்னு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே இருக்கும். அப்ப நம்மளால ஃபர்ஸ்ட் அதை ஒதுக்க முடியும். அந்த ஒரு 18 பேர் வரைக்கும் ஒமிட் பண்ண முடியும். அது ஒரு பாயிண்ட். 2வது, ஒவ்வொருத்தவங்களுக்கு பிளேயரை நம்ம ஒரு சீட்ல எழுதி இவங்க இவ்வளவு ரன் அடிப்பாங்கன்னு ஒரு பாயிண்ட் கால்குலேஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். பாயிண்ட் கால்குலேட் எப்படி பண்ணணும்ட்டு. பட் ஜஸ்ட் இப்போதைக்கு புதுசா பாக்குறவங்களுக்காக லைட்டா ஓரலா சொல்லிடுறேன். சிம்பிளுங்க. ஒரு பேரை எழுதிக்கோங்க. அவங்க பக்கத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட் அப்படிங்கறத போட்டுக்கோங்க. பிளஸ் அவர் 20 ரன் அடிச்சார் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 2 பவுண்டரி ஒரு 6 அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 ரன் அப்படிங்கிறப்போ 2 பவுண்டரிஸ் அடிப்பாரு, இல்லைன்னா ஒரு பவுண்டரி ஒரு 6 அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அப்ப 20 ரன்னுக்கு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 6க்கு வந்து எக்ஸ்ட்ரா 6 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட் போட்டுக்கோங்க. தென் பவுண்டரி அடிச்சாருன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு 4 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அது போட்டுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு வரும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 ஒரு 20 ரன் அடிச்சாருன்னா ஒரு 40-45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரும். ஓகே, அவருக்கு வந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் நீங்க ஓவரலா இவ்வளவு ரன் அடிப்பாங்க, இவ்வளவு பாயிண்ட்ஸ் வரும்னு சொல்லி பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களால ஈஸியா ரேங்கை பிரிக்க முடியும். யாரு அதிகப்படியான பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ரேங்க் 1 கொடுத்துக்கோங்க. அவங்க பேரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இப்படி நீங்க ஒரு 18 பேர் பிக் பண்றீங்கன்னா அந்த 18 பேருக்கும் உங்களால ரேங்க் வைஸா உங்களால பிரிச்சுக்க முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு டீம் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைச்சிடும். 2 அது இந்த 2வது இந்த பாயிண்ட் சிஸ்டம் எதுக்காக நான் கால்குலேட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, அப்போ இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு நாலேஜும் கிடைச்சிடும். எதுக்காக உங்களை தனியா பேப்பர்ல ஒர்க் அவுட் பண்ண சொல்றேன், ஒரு நோட்ல ஒர்க் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆப்ல போயிட்டு ஒரு பிளேயரை அப்படி நம்ம பிக் பண்றோம் அப்படின்னா விராட் கோலிங்கிற ஒரு பேரை பார்த்துட்டா அதுல கை வச்சுட்டோம்னா எடுக்க மனசு வராது, அவங்களை ரிமூவ் பண்ணலாங்கிற ஒரு மனசு வராது. தென் இப்போ ஒரு மகேந்திர சிங் யாரோ ஒருத்தங்க ஒரு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்ரேயஸ் ஐயர் இப்படி யாரை டச் பண்ணிட்டாலுமே அவங்களை ரிமூவ் பண்ணணுங்கிற எண்ணம் வராது. இதுதான் ஃபேண்டசி. அதனாலதான் அந்த ஆப்புக்குள்ள போய் டீமை கிரியேட் பண்றதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க நான் சொல்லி இது மாதிரி தனியா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றேன். அந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிச்சு ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே சொல்றோம், யாருக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். அதெல்லாம் வச்சு நீங்க ஒரு டீம் அவங்களோட பாயிண்ட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஒரு ரேங்கை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து நமக்கு ஈஸியா ஃபில்டர் பண்ண முடிச்சிடும். ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 11 பேர் தான், ஓகே இந்த 11 பேர்த்த போடு அப்படிங்கிறப்போ அந்த ஸ்ரேயஸ் ஐயரோ விராட் கோலியோ இந்த மாதிரியான நேம்லாம் நமக்கு வரவே வராது. அவங்களை நம்ம நம்ம அவங்கள டச் பண்ணிட்டு அவங்களை திரும்ப ரிமூவ் பண்ணணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி தனியா நீங்க ஒர்க் பண்றப்போ உங்களால மல்டிபிள் காம்பினேஷன்ஸை உருவாக்க முடியும். இது 2வது பாயிண்ட். ஸோ 3வது பாயிண்ட்,
இது எல்லாம் நான் பண்ணிடுறேன், கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்ல தான் சொதப்பிடுறேன். ரைட், ஓகே. கேப்டன் வைஸ் கேப்டன் மல்டிபிள் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் தான் போடணும். அதுக்கு நம்ம ரேங்கிங் சிஸ்டம் நீங்க ரேங்க் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, அதை பாயிண்ட் கால்குலேட்ல ரேங்க் பண்ணிட்டீங்கன்னாவே அதுல இருந்து இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துருது. ஸோ இதுல நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு கொடுங்க. இப்போ பவுலர்ஸ்க்கும் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்கிறப்போ அவங்களாம் ஆப்டா இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. தென் செகண்ட் டவுன், 1 டவுன், செகண்ட் டவுன், தேர்ட் டவுன்ல வரக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ்க்கு கொடுங்க. டாப் ஆர்டர்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ், அதுவும் பர்டிகுலர்லி சேஸ் பண்ணக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ்ல டாப் ஆர்டர்ல வரக்கூடியவங்க, ஓப்பன் 1 டவுன்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன்ஸ் என்னைக்குமே ஒரு டீமோட முக்கியமான பேட்ஸ்மேன்ஸ்க்கு தான் 1 டவுன் ஆன ஒரு பொசிஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் நம்ம இந்த மாதிரி தான் கொடுத்தாகணும். ஸோ இது ஒரு பக்கம். அடுத்ததான் டீம் கிரியேஷன், 20 டீம் கிரியேஷன்ஸ் ஃபைனலா அதுக்கு தான் வந்துட்டோம். ஸோ அதுக்கு தான் இந்த OG11 அப்படிங்கிற ஒரு ஆப் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேங்க. ஏன்னா அந்த வித்தின் செகண்ட்ல உங்களுக்கான டீம்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நான் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, உங்களால ஒரு 18 பேரை பிக் பண்ணிட முடியும். ஒரு 18 பேர்த்த என்னால இது பண்ணிட முடியும், தனியா ஒதுக்கிட முடியும். ஒரு 4 பேர்த்த ஒமிட் பண்ணிட முடியும் அப்படின்னா இந்த ஆப்ல இருக்கக்கூடிய இதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கப்புறம் நான் அந்த ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் மாதிரி போறேன். அதை பாக்குறப்ப உங்களுக்கு கிளியரா வந்துடும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டீம் கிரியேட் பண்றப்ப 24 பிளேயர் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம 24 பிளேயரை வச்சு எனக்கு டீம் கிரியேட் பண்ணி கொடுனாலும் வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு டீம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இல்ல அவங்கள்ட்ட பிரைம் மாதிரி கிடையாது. இது உங்கள்ட்ட காசை வாங்கிக்கிட்டு அவங்க டீம் தரல, நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப சொல்றேன், காசை வாங்கிக்கிட்டு அவங்க உங்களுக்கு டீம்ஸ், அந்த ஆப் உங்களுக்கு டீம் ப்ரொவைட் பண்ணல. நீங்க தான் உங்களுடைய டீமை நீங்க தான் கஸ்டமைஸ் பண்றீங்க. இது ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு ஆப். நல்லா தெளிவா சொல்றேன். 2 டீமோட பிளேயிங் 11 இருக்கும். பிளேயிங் 11ல இருந்து நீங்க அந்த ஒமிட் பண்ற பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு மீதி இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிடுறீங்க. ஒரு 18 பேரை செலக்ட் பண்ணிடுறீங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் அதுக்கு பக்கத்துல இருக்கும். இவங்க உங்களுக்கு எல்லாம் கேப்டன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு 7 பேர் 8 பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் கூட கொடுத்துறீங்க. அந்த 18 பேர்த்துல ஒரு 7 பிளேயர் 8 பேர் இவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதையும் நீங்க டச் பண்ணிடுறீங்க. டீமை ஜென்ரேட் பண்ணிட்டு ஒரு 10 டீம் வேணும்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒரு டீமுக்கு ஒரு காயின் பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட்ஸ் நீங்க கொடுத்துட்டு அதை எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு 20 டீம், 10 டீம் போட்டீங்கன்னா 10 டீம், 20 டீம் போட்டா 20 டீம், அந்த 18 பேர் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா, நீங்க செலக்ட் பண்ணிருக்க 18 பிளேயர், நீங்க செலக்ட் பண்ணிருக்க கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ், அது எல்லாம் வச்சு ஒரு 10 டீம் உங்களுக்கு அது கிரியேட் பண்ணி உங்களுக்கு உடனே வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு டீமை அது ஷோ பண்ணிடும். அப்படி ஷோ பண்றப்போ அதை நீங்க பார்த்து நீங்க உங்களோட எந்த ஆப்ல நீங்க ப்ளே பண்றீங்களோ அந்த ஆப்ல நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கான ஒரு வீடியோ உங்களுக்கு நான் வச்சிருக்கேன், அதை நீங்க பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம OG11 ஆப்பை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச் பாரில் போயிட்டு OG11 அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் விடாமல் சர்ச் பண்ணுங்கள். அது மாதிரி OG11 அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் விடாமல் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் OG11 ஆப் வந்துடும். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இப்போ ஓப்பன் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாங்க இப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் அடுத்ததான் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் பிரதர் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் அப், கீழே சைன் அப் இல்லைங்களா, அந்த சைன் அப்பை நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ், நேம் அண்ட் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ப்ரோமோ கோட் ஆப்ஷனல் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளோட தமிழன் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தலாம், இல்லைனாலும் எதுவும் தேவையில்லை. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் பேஜுக்கு இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ நியூஸஸ்லேருந்து எல்லாமே இப்படி இருக்கும். ஸோ ரெண்டாவது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன், இந்த ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபேண்டசி ஆப் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலோட ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்சை நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மேட்சை நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரியேட்னு இருக்கும், அப்புறம் எஸ்எல்னு இருக்கும், டீம்ஸ்ன்னு இருக்கும், அப்புறம் ஸ்டாட்ஸ்ன்னு இருக்கும். இப்படி 4 ஆப்ஷன்ஸ் மேலே இருக்கும். இதில் கிரியேட் அப்படிங்கிறது நீங்கள் டீம்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். அடுத்தது எஸ்எல்ங்கிறது ஸ்மால் லீக்ஸ். ஸோ ஸ்மால் லீக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மால் லீக்ஸ் மட்டும் நீங்கள் இதில் இந்த ஆப்பில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது உங்களோட ரிஸ்க் தான். உங்களோட நீங்கள் அதில் அந்த ஸ்மால் லீக்கை ப்ளே பண்ணது உங்களோட இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனா நம்ம ப்ரைமுக்கு எகென்ஸ்ட் வருது. நம்ம ப்ரைம்
பண்ணாதீங்க, யார்கிட்டையும் போகாதீங்க, ப்ரைம்க்காக போகாதீங்கன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு காயின்ஸ் அவங்கள்ட்ட இருந்து ஒரு 4 காயின்ஸோ 5 காயின்ஸோ அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு ஒரு டீம்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது உங்களோட ஓன் ரிஸ்க். பட் நான் வந்து பர்சனலாக இதை மட்டும் சஜஸ்ட் பண்ணலை. உங்களுக்கு இந்த கிராண்ட் லீக்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆப்பை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து டீம்ஸ்ன்னு இருக்கிறது வந்து 3வது டீம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்னென்னா நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களே அந்த டீம் வந்து இதில் தான் வந்து சேவ் ஆகிருக்கும். அடுத்ததாக ஸ்டாட்ஸ். இந்த ஸ்டாட்ஸில் இப்போதைக்கு எதுவும் இல்லை, இவங்க அதில் ஸ்டாட்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க, ஒவ்வொரு மேட்சுக்கும் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டாட்ஸ் என்னென்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, ரெண்டு டீம் விளையாடிட்டும் போது அந்த பிளேயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வெனு ரெக்கார்ட், வெனுவில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்படிங்கிற ஸ்டாட்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் அதில் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டாட்ஸும் நீங்கள் பார்த்து நீங்கள் டீம்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ எப்படி டீமை ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட் இப்போ இந்த நம்பர் ஆஃப் டீம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் நீங்கள் 40 டீம்ஸ் வரைக்குமே கூட கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு மேட்ச்சுக்கு. இப்போது ட்ரீம் லெவலில் 20 டீம் தானே போட முடியும்னா நீங்கள் 2 பேர் சேர்ந்து நீங்கள் இந்த ஆப்பை கூட பண்ணிக்கலாம். 40 டீம் கூட நீங்கள் உருவாக்கிக்கிட்டு 2 பேரை கூட சேர்ந்து கூட நீங்கள் ப்ளே பண்ணுறவங்களுக்கு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 5 டீம் கொடுக்குறீங்க, இல்லை நான் 3 டீம் தான் கிரியேட் பண்ண போகிறனாலுமே இந்த செலக்ட் ஸ்லைட் இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லைட் பண்ணிக்கலாம். எத்தனை டீம் வேணும்னாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 2 டீம் 3 டீம் இப்படிங்கிற மாதிரி எதை வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு 5 டீமை நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். 5 டீமை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் டீம் ஜென்ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் அப்படிங்கிறத அது இதாக இருக்கும். ஸோ அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அடுத்ததான் லாக் பிளேயர்ஸுங்கிறத நீங்கள் 3வது இருக்கு இல்லைங்களா, லாக் பிளேயர்ஸ், அதை வந்து டச் பண்ணும். இந்த லாக் பிளேயரை டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த 24 பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணவங்க அந்த இம்பாக்ட் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வச்சு 24 பிளேயரை வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஆள்னு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்து செலக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அது ஆள்னு கொடுக்குறதும் கொடுக்காதும் உங்களோட 24 பேரும் வச்சு எனக்கு டீமை கிரியேட் பண்ணி கொடுன்னா அது கொடுத்துரும். அப்படி இல்லை நான் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன், வந்து குறிப்பிட்டு ஒரு 16 பேரோ ஒரு 17 பேரோ நான் வந்து ஒரு பிக் பண்ண போகிறேன், அதுலேருந்து எனக்கு டீமை ஜென்ரேட் பண்ணி கொடுனாலும் இது கொடுக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு விக்கெட் கீப்பரில் இருக்கக்கூடியவங்களில் நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பந்த், ஜாஸ் பட்லர், தென் பேட்டிங் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடியவங்களில் டேவிட் மில்லர், சாய் சுதர்சன், சுமன் கில், தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோதர்ஃபோர்ட், மிச்சு மார்ஸ், தென் அடுத்ததாக ஆல்ரவுண்டரில் வந்து ஷாருக் கான், ஐடன் மக்ரம், தென் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சர்துல் தாக்கூர், ஆவேஸ் கான், திக்வேஷ் சிங், ரஷீத் கான், சாய் கிஷோர், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இப்படி வந்து ஒரு 17 பிளேயர் பிக் பண்ணியாச்சு. இல்லை இன்னொரு ஆப்ஷனாக நம்ம யாரையாவது பிக் பண்ணலாம். சரி ஒரு 17 பேர்னா கூட ஓகே. மினிமம் 14 பேர்ஸ் நீங்கள் பிக் பண்ணியிருக்கணுங்க. ஸோ 14 பேர் நீங்கள் மினிமம் பிக் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அந்த டீம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 17 பேரை பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 17 பேர்லேருந்து 17 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம பிக் பண்ணாதவங்களுக்கு அது ஷோ ஆகாது. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம அப்துல் சமாதை பிக் பண்ணல, அந்த இடத்துல சி அண்ட் விசின்னு காட்டவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ நம்ம இப்படி பிக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம யாராக இருக்கலாம் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட அது கேட்குது. ஸோ ஓகே, இப்போ நிக்கோலஸ் பூரான், ஜாஸ் பட்லர், தென் அதே மாதிரி மிச்சு மார்ஸ், சாய் சுதர்சன், சுமன் கில், தென் பவுலிங் ஆப்ஷன்ஸில் நம்ம யார் கொடுக்கலாம் சார், ஓகே ரஷீத் கான், முகமது சிராஜ். ஸோ இப்படி வந்து நம்ம இவங்களுக்குலாம் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களுக்குலாம் எனக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வரணும், மீதி இருக்க அந்த 17 பேர்லேருந்து இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டிருக்கவங்களை வச்சு எங்களுக்கு டீமை ஜென்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நம்ம 5 டீம் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதில் ப்ரொசீஜர்னு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 காயின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒரு டீமுக்கு வந்து ஒரு காயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி 5 காயின்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க. ஸோ இந்த 5 காயின்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு காட்டும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 காயின்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஆப் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட நான் எப்படி டீம்ஸ்லாம் வருதுங்கிறத பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வந்து இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் 2000 காயின்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஜென்ரேட் டீம்ஸுங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கொடுத்த வித்தின் செகண்ட் ஆப் பாருங்கள், வீடியோ ஓடிட்டே தான் இருக்குது. வித்தின் செகண்டில் உங்களுக்கு வந்து டீம்ஸ் வந்து 5 டீம் வந்து அது கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ நீங்கள் கொடுத்த கேப்டன் வைஸ் கேப்டனோட சிராஜ், மிச்சில் மார்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தோம். ஸோ அதை வச்சு ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஆப்ஷன்ஸை வச்சு அது டீம்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஏனோத்தானு ஒரு 17 பேரை பிக் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 24 பேர்த்துலேருந்து உங்களால் ஒரு 6 பிளேயர் வரைக்கும் இல்லை ஒரு 5 பிளேயர் வரைக்கும் உங்களால் ஒமிட் பண்ண முடியும், இவங்க இன்றைக்கி வரமாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து டீமை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 17 பேர் மட்டும் நான் பிக் பண்ணுறேன், ஒரு 16 பேர் மட்டும் தான் எனக்கு இவங்கெல்லாம் ஃபேண்டஸி டீமில் வருவாங்கன்னு தோணுது அப்படின்னா அந்த 16 பேர்த்த பிக் பண்ணி அதிலேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் கொடுக்குறப்போ அது எத்தனை டீம்னாலும் இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த டீம்ஸ் எல்லாமே எதில் சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பேக் வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துட்டாங்களா இந்த மேட்ச். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே இங்கே பாருங்கள், டேரெக்டாக 3வது ஆப்ஷன்ஸ் பாருங்கள், டீம் இருக்கு இல்லைங்களா, அந்த டீம்ஸை டச் பண்ணிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்த டீம்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும்.
ஸோ இதுதாங்க இதோட கான்செப்ட். சப்போஸ் இந்த டீம்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் தப்பாக இது பண்ணிட்டு திரும்ப நான் கிரியேட் பண்ணுறதுனால இந்த டீமை நீங்கள் டெலிட் பண்ணால் கூட டெலிட் பண்ணிட்டு திரும்ப கூட நீங்கள் புதுசாக கூட பண்ணலாம். 40 டீம்ஸ் வரைக்கும் உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறப்போ உங்களால் இன்னுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இதில் உங்களுக்கு கொடுக்க முடியும். நல்ல ஒரு டீம் உடனே கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க பிளேயர்ஸை வச்சு மட்டும்தான் இது வந்து கிரியேட் பண்ணியும் கொடுக்கும். அதே மாதிரி இதில் எப்படி நம்ம வந்து காயின்ஸ்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸுங்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் ஆட் கேஷ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஆட் கேஷில் உள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து காயின்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இதை கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த காயின்ஸ் ஆட் ஆகணுமோ நீங்கள் அதை வச்சு கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த 2000 ரூபா காயின்ஸை வச்சு இதை வச்சு நான் ஆட் பண்ணேன். ஸோ எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம ஐபிஎலுக்கே வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 60 மேட்சஸ் வரைக்கும் இருக்குது, லைக் ஒரு 55 மேட்சஸ் வரைக்குமே இருக்குது. அது இல்லாமல் பாகிஸ்தான் பிரீமியர் லீக் இருக்குது. இது மாதிரி நிறைய மேட்சஸ் இருக்கிறதுனால T10s எல்லாமே இதில் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு மேட்சுக்கு ஒரு 10 காயின்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளால், ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஐபிஎல் அப்படிங்கிறப்ப ஐபிஎல் முடிகிறதுக்குள்ளே நம்மளால் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து வின் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபாய் ஆட் பண்ணுறீங்கன்னா 28% வந்து ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு. ஸோ மீதி 72 ரூபா ஆட் ஆகும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போனஸ் அந்த ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து 28 இந்த ஜிஎஸ்டியும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. ப்ளஸ் 5 காயின்ஸும் எக்ஸ்ட்ரா போனஸும் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த ஆப்பை பயன்படுத்துறதுனால. ஸோ மினிமம் 100 ரூபா நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 105 காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தி இந்த போனஸ் பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த டீம்ஸும் வந்து இதில் நீங்கள் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து எந்த ஒரு பிரைம் அந்த மாதிரியான ஒரு ஆப் கிடையாது பிரதர். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஆப். உங்களோட டீமை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்க போறீங்க. அதுதான் இப்போ சிம்பிள். ஒரு பிரைமுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பிரைம் அப்படிங்கிறது நீங்கள் காசை அவங்க வாங்கிக்குவாங்க, அவங்க உங்களுக்கு டீமை வந்து கொடுத்துருவாங்க, அந்த டீம் அப்படியே நீங்கள் போட்டுருவீங்க. பட் இதில் நீங்களாக தான் ஒர்க் பண்ணிக்க போறீங்க. நீங்க அதை இந்த ஒரு டூலை நீங்க பயன்படுத்திக்க போறீங்க. ஒரு டீமை ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு டூலை நீங்க பயன்படுத்திக்க போறீங்க. இது மூலியமா உங்களால அந்த பர்டிகுலர் டைம்குள்ள உங்களால டீம்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுல நான் திரும்பவும் சொல்றேன், T10ல இருந்து மற்ற லீக்ஸ் வந்து எல்லாமே ஒரு நாளைக்கு மினிமம் 4 மேட்ச் வரைக்கும் 5 மேட்ச் வரைக்கும் அவங்க கொடுத்துட்றாங்க. அப்படிங்கிறப்போ அது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ இதை வச்சு நீங்க கிராண்ட் லீக்ஸ் ஃபோக்கஸ் பண்றப்போ உங்களால கண்டிப்பா வந்து மேல வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா மல்டிபிள் காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு டீம்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ இன்னும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ அந்த டீம்ஸ் கொடுக்குது, அந்த டீம் கொடுக்கறதுல இருந்து நீங்க கூட அதுல 1 or 2 பிளேயர் கூட நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். அதே அப்படியே போடணும்லாம் கிடையாது இல்லையா? ஏன்னா நமக்குள்ள ஒரு நாலேஜ் இருக்கு. நம்மளால ஒரு 18 பேர்த்த எடுத்துட முடியுது. அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள நம்மளால இது பண்ண முடியல. ஸோ என்ன அப்படின்னா, டீம் ரெடி பண்ணி இதில் போட முடியல. அந்த 18 பேர்த்த நான் எடுத்துட்டேன். யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் தெரிஞ்சிருச்சு, நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் என்னால் வந்து டீமை கிரியேட் பண்ணி அந்த 20 டீமை கிரியேட் பண்ணி என்னால் போட முடியலங்கிறவங்களுக்கு இந்த ஆப் வந்து இதாக இருக்கும். நான் மாதிரி வெளியே வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப் சூப்பராக இருக்கும். நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேயே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்மால் லீக்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணலை. அது வந்து உங்களோட விருப்பம் தான் படுத்தேன். நான் அதில் நான் ஏன்னா அது வந்து எனக்கு பிரைம்ங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவன் டீம் கொடுத்துட்றாங்க காசு. அதுக்கான ஒரு டீமுக்கு இத்தனை பாயிண்ட்ஸ், ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் சம்திங், அது தெரியல, நான் பார்க்கல. அது கொடுத்துட்றீங்க, அவங்க டீம் ஷோ பண்றாங்க, அந்த டீம் அப்படியே போட போறீங்க. அப்படிங்கிறப்ப அது பிரைம்ல வருது. பட் ஃபர்ஸ்ட் அந்த கிராண்ட் லீக்ஸை நீங்க கிரியேட் பண்றது ஒரு டூல். அதை வந்து நீங்க கஸ்டமைஸ் தான் பண்றீங்க. அப்படிங்கிறப்போ அது பிரைம் மாதிரி வராது. நீங்க அந்த பயன்படுத்துறதுக்கு நீங்க அவங்களுக்கான ஒரு சார்ஜஸ், ஒரு பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன், ஒரு டீம் கிரியேட் பண்ண ஒரு பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமுக்குள்ள கண்டிப்பா 20 டீம் எல்லாம் பாசிபிள் இல்லைங்க. மைண்ட் குழம்பி நம்ம ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிடுவோம். ஸோ நம்மளால ஒரு டீமை ஒரு 18 பேர்த்த எடுக்க முடியுது. அதுல இருந்து கொடுக்குறப்போ உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க இல்லைனாலும் டைரக்டா போயிட்டு நீங்க பிளே ஸ்டோர்ல போய் OG11 அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் விடாம நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அப்போ வந்து நீங்க டவுன்லோடும் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ.